நம்ம உடம்புக்கு தேவையான சத்துல முக்கியமா தேவைப்படுற சத்து கால்சியம் சத்து. பால்ல தான் அதிக கால்சியம் சத்து இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா பாலை விட இந்த 7 உணவுப் பொருள்ல கால்சியம் சத்து அதிகமா இருக்குது. அது என்ன மாதிரியான உணவுப் பொருள் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐம் டாக்டர் பொற்கொடி ஹரி, சித்த மருத்துவர். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு டாக்டர் பொற்கொடி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. சராசரியா ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு 1000 மில்லிகிராம் கால்சியம் சத்து தேவைப்படுது. இது பால்ல இருந்து தான் எடுத்துக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. இந்த 7 உணவுப் பொருள்ல இருந்தும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட், ராகி கூழ். இது இயற்கையாகவே கால்சியம் அதிகமாக உள்ள ஒரு உணவுப் பொருள். 100 கிராம் ராகியில் 334 மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்குது. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வளர்கிற குழந்தைங்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்கு, வயதானவர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு உணவுப் பொருள்னு சொல்லலாம். இது எலும்போட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்துக்கு உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு ராகிக்குள் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது, முருங்கைக்கீரை. 100 கிராம் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையில் 300 to 400 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. அதுவே 100 கிராம் முருங்கைக்கீரை பொடியில் 2000 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை பொடியை சூப் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி தோசை செஞ்சு சாப்பிட்லாம். மூணாவது, பிரண்டை பொடி. 100 கிராம் பிரண்டை பொடியில் 250 to 300 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம். இது எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான உணவுப் பொருள். ஃப்ரெஷ்ஷான பிரண்டையை துவையலாவோ சட்னியாவோ செஞ்சு சாப்பிட்லாம். பொடியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1/4 to 1/2 டீஸ்பூன் மோர்லேயோ இல்லை வெதுவெதுப்பான தண்ணியிலையோ கலந்து குடிச்சிக்கலாம். நாலாவது, கருவேப்பிலை பொடி. 100 கிராம் கருவேப்பிலையில் 830 to 1000 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. கருவேப்பிலை பொடியை மோரில் கலந்தோ இல்லை வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்தோ இல்லை தயிரில் கலந்தோ நீங்கள் சாப்பிட்லாம். இது எலும்பு ஆரோக்கியத்துக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது. அஞ்சாவது, கசகசாப்பால். கசகசாப்பால் பார்த்திங்கன்னா நல்ல தூக்கத்துக்கு சிறந்த ஒரு உணவுப் பொருளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எலும்பு ஆரோக்கியத்துக்குமே நல்லது. 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவில் 140 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. கசகசாப்பால் ரெடி பண்ணணும் அப்படின்னா 2 to 3 டேபிள் ஸ்பூனை தண்ணியில் ஊற வச்சு ஒரு 3 to 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி பாலாக எடுத்து குடிச்சிட்டு வரலாம். ஆறாவது, கொண்டக்கடலை. 100 கிராம் கொண்டக்கடலையில் 150 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. மேஜராக கொண்டக்கடலையை வறுத்து சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா அந்த வறுத்த கொண்டக்கடலையை பொடி மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பூஸ்ட் ஹார்லிக்ஸ்க்கு பதிலாக பாலில் போட்டு கலந்து குடிச்சிட்டு வரலாம். கொண்டக்கடலையை எடுக்கும் போது கூடவே வைட்டமின் சி சத்து உள்ள உணவுப் பொருளாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கால்சியமும் அயனும் ஈஸியாக அப்சார்ப் ஆகும் நம்ம உடம்புல. ஏழாவது, எள்ளு. 100 கிராம் எள்ளில் 1200 மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்குது. ஒரு நாளைக்கு 1 to 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு விதையை அப்படியே சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா எள்ளு உருண்டை மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம். இல்லை சேலட்டில் போட்டும் சாப்பிட்லாம். இதில் ஜிங்க், மெக்னீஷியம், புரோட்டீன், அது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. இதில் ஹெல்தி ஃபேட் அதிகம். அதனால் எலும்புக்கும் ரொம்ப நல்லது, இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. எள்ளு எடுத்துக்கிறனால ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம தோலுக்குமே ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. இந்த 7 உணவுப் பொருளையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் சத்து நமக்கு கிடைச்சிரும். பர்டிகுலராக இந்த ஒரு பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ முருங்கைக்கீரை பொடினா ஒரு நாளைக்கு 100 கிராம் முருங்கைக்கீரை பொடி நம்மளால எடுத்துக்க முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த 7 உணவுப் பொருளுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எள்ளு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 or 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பொடியை 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ மோரில் மிக்ஸ் பண்ணி ஒரு வேளை குடிச்சிட்டு வரலாம். ஸோ இது கலந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் கால்சியம் சத்து நம்ம உடம்புக்கு ஈஸியாகவே கிடைச்சிரும்.